வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஏ ஷேரிங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் எங்கெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்றத நீங்களும் எங்கள் கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் எங்கே போனோன்னு இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11 o'clock இருக்கும். திடீர்னு தான் காலையில் டிசைட் பண்ணி நாங்கள் கிளம்புனோம். இப்போ நாங்கள் வந்து சென்னை பைபாஸில் போயிட்டுருக்கோம். போரூர் டோல்கேட் தாண்டி நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த போரூர் லேக் இது சூப்பராக இருந்துச்சு. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு போரூர் லேக்கில். நமக்கு தான் தண்ணியை பார்த்தாலே ஒரே ஜாலியாகிடுமே, அதில் விளையாடலாமா போட்டிங் போகலாமான்லாம் தோணும்ல, அந்தளவுக்கு இருந்துச்சு தண்ணி ஃபுல்லாக. இப்போ நம்ம அப்படியே வந்து போரூரை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு போரூர்லேருந்து பெருங்குளத்தூர் ரீச் ஆக வந்துட்டு 25 minutes ஆச்சு பைபாஸில் ஃபுல்லாக. இப்போ வந்துட்டு நம்ம தாம்பரம் கிட்டே ரீச் ஆகிட்டோம். தாம்பரம்க்கு நம்ம வந்து பைபாஸில் தான் போயிட்டுருக்கோம். அந்த சைட் பார்த்திங்கன்னா தாம்பரம். இப்போ நம்ம தாம்பரத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பெருங்குளத்தூர் வந்தாச்சு. இப்போ நம்ம பெருங்குளத்தூர் தான் போயிட்டுருக்கோம். பெருங்குளத்தூரை தாண்டி இப்போ நம்ம வண்டலூரெல்லாம் தாண்டி நம்ம கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் போயிடுவோம். இப்போ வண்டலூர்லேருந்து நம்ம கேளம்பாக்கம் போகிற ரோட் போயாச்சு. இப்போ ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் இந்த ரோடு. கேளம்பாக்கம் தான் போய் ரீச் ஆகும் இந்த ரோடு. போகிற வழியில் நல்லா 2 பக்கமும் ஃபுல்லாக மரங்களாக இருந்துச்சு. அதனால தான் அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணேன். இப்போ நம்ம வந்து கேளம்பாக்கத்துலேருந்து ரைட் எடுத்தாச்சு. திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ அங்கே போகிறதுக்கு உண்டான ரோடு தான் இது. இது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. திருப்போரூர் முருகர் கோயில் வந்துடும். ஆனால் 1/2 மணி நேரம் ஆச்சு கேளம்பாக்கத்துலேருந்து திருப்போரூர் போகிறதுக்கு. 1/2 an hour ஆச்சு சாலிடாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம். கோயில் குளத்துலலாம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எங்களை சாமியை பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சாமியை பார்க்கலைங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக ரஷ்ஷு கோவிலில். இதான் அந்த கோயிலோட ஆர்ச்சு. நாங்கள் சாமியை பார்க்கலான்னு தான் ஆசையாக உள்ளே போனோம். பட் ஆனால் கூட்டத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். கோயில் கதவும் மூடி தான் இருந்துச்சு. எல்லோரும் இப்படி வெளில நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் வெளியில இருந்தே அப்படியே முருகரை வேண்டிக்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் திருப்போரூர்லேருந்து தையூர் லேக்குக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் திருப்போரூர்லேருந்து தையூர் போகிற ரோடுக்கு வந்துட்டு டேர்ன் ஆகிட்டோம். இந்த ரோட்டில் அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தோம் அந்த தையூர் லேக் போகிறதுக்காக. இப்போ நம்ம வந்து தையூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ அந்த லேக் கிட்டே போய் பார்ப்போம். செம்ம பல்ப் வாங்கினோங்க நாங்கள் அந்த லேக் கிட்டே போயிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லேக்கில் அந்த தண்ணி வரல, அதனால் செம்மையாக பல்ப் வாங்கினோம். நல்லா தண்ணி இருக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு போனோம். பாருங்கள் அப்படியே காஞ்சி போயிருக்கு, தண்ணி எதுவுமே வரலை, கோடியும் போகல. ஸோ அதனால் நாங்கள் அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. சரி நம்ம கோடாங்கி லேக் வந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் தையூர்லேருந்து கோடாங்கி லேக்காக கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா தாயார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற வழியில் தான் நாங்கள் போனோம். சூப்பராக இருந்துச்சு. நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு என்னை கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. நானே ஃபஸ்ட் டைம் போனேன் இந்த வழியில். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அது ஃபுல்லாகவே. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ நம்ம ஊர் சைடு ஏதோ கிராமத்துக்குள்ளே போன மாதிரி இருக்குது இந்த பிளேஸ்லாம் பார்க்கவே. கண்டிப்பாக நீங்களும் இந்த சைட்லாம் போங்க, பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக தான் போனோம் நாங்கள் அந்த தையூர்லேருந்து கோடாங்கி லேக் போகிறதுக்கு.
2 பக்கமும் செடி, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. வேறு எங்களுக்கு நல்லா இருந்துச்சு, அந்த ரோட்டில் போகிறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு வயல்வெளிலாம் இருந்துச்சு. பாருங்கள், இந்த வயல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இங்கெல்லாம் போய் நின்று நிறைய செல்ஃபீஸ்லாம் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோடாங்கி அந்த ரோடு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்பாட்டை வந்துட்டு நெருங்கியாச்சு. இங்கேயும் தண்ணி போதா இல்லையான்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாமல் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு அந்த லேக் போயே செம பல்ப் வாங்கினோம். இங்கேயும் கன்ஃபார்மாக தண்ணி போதான்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு கன்ஃபியூஷனோடு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். தண்ணி வருமா வராதா, என்ஜாய் பண்ணுவோமா முடியாதா அப்படின்ட்டு. நாங்கள் அப்படியே வந்துட்டு வழி கேட்டு கேட்டு போயிட்டுருக்கோம், அந்த லேக் கிட்டே எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. அது அப்படியே ஊருக்குள்ளே இருக்குது அந்த லேக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸில் வந்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து வெறும் 12 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த லேக்கு. பட் ஆனால் நாங்கள் வந்து ஊருக்குள்ளே ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் பூந்து நாங்கள் அந்த லேக்குக்கு போனோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன் அந்த பிளேஸ். பார்க்கவே மவுண்டெனு, லேக்கு, ஃபுல்லாக செடி மரம், இப்போ வேறு லெவலில் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். லேக் இன்னும் வரலையா, எங்கே வருது, தண்ணி போதா போகலையா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம லேக்கை ரீச் பண்ணிட்டோம். எவ்வளோ காரு, பைக்ஸு, வேன்லலாம் வந்திருந்தாங்கங்க கும்பலாக. அந்தளவுக்கு செம்ம கூட்டம் இங்கே. எங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அவ்வளோ பேர் வந்து அந்த லேக்கில் என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நீங்கள் லேக்கோட ஓவர்வியூவை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் பையனும் என் ஹஸ்பண்டும் முன்னாடி நடந்து போகிறாங்க, நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். இதான் நம்ம தேடி வந்த கோடாங்கி லேக். செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. அவ்வளோ பேர் ஃபேமிலியோட குட்டீஸோடு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியில். நாங்களும் ஜாலியாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக போகுது, அதனால் அந்த கோடிலாம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக விழலை. இல்லைன்னா அந்த கோடிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழும். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. இதில் என்ன ஆச்சரியன்னா எல்லோரும் அந்த லேக்குள்ளேயே இறங்கி ஜாலியாக விளையாண்டாங்க, குளித்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்கு அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களே இந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். இனிமேல் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் நாங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்துட்டு பின் பண்ணிவிடுவோம், நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பிளேஸை வந்துட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து இப்போ ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching this video.